ஹலோ ஹலோ சார், மருதவணன். ஒண்ணுமே கேட்கல. என்ன ஒன்றும் பேசல அவங்க யாரும். சரிங்க சார், சரிங்க சார். சார் இப்ப கேக்குதா? கேக்குது, பிரசிதா பேசுறதா கேக்குது. அவங்க மேம் கில்பர்ட் ராணி மேம். Ma'am, am I audible to you? ஒரு மென்டல் அதனால அவர் நல்ல பகவர் மைண்ட்ல இருக்கும் போது வாங்கணும்னா புரியாது. Dear viewers, sorry for this technical issues. Just see this picture. How do you get one plant from the seed? The seed divides by itself or burn itself. We wouldn't get one plant. The seed psychology says each and every human should know the fact of seed divides or seed divisions. How do you get plants from the seed? இது சீட் டிவிஷனை பத்தி பார்க்கும்போது எனக்கு ஒரு பைபிள் வேர்ட் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாலொழிய அது பலன் தராது அப்படின்னு சொல்லுவாங்க. Unless a grain of wheat falls into the earth and dies, it remains alone. But if it is dies, it bears much fruit. இந்த விதைக்குள்ள இருக்கக்கூடிய விருஷம் எப்படி வெளியில வர்றதுக்கு அந்த விதை மடியணுமோ அதே போலதான் நம்மளுடைய வெற்றியும். நம்மள கொஞ்சமாவது பேர்ன் பண்ணணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய வெறுப்புகளை பேர்ன் பண்ணி நம்ம என்ன சக்சீட் ஆகணுமோ அதை கொண்டு வரணும். எல்லா கதைக்குமே ஒரு முடிவு உண்டு. எவ்ரி ஸ்டோரி ஹேஸ் அன் எண்ட். பட் இன் லைஃப் எவ்ரி எண்டிங் இஸ் ஜஸ்ட் நியூ பிகினிங். At the end of this childhood, we are entering into the school. After the end of your schooling, we enter into the higher education studies. After that age, we are looking for a good job. இப்படி ஒவ்வொரு முடிவும் அடுத்ததனுடைய தொடக்கமாக தான் நம்ம லைஃப்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த பிக்சரை பாருங்களேன். இதுல எல்லாரும் செல்ஃபி எடுத்துட்டு how they are happy. சிலவங்க சொல்லுவாங்க, மச்சான் இதாடா நான் கடைசி சிரிக்கிறேன், இனிமே வாழ்க்கையில எப்ப சிரிக்க போறேன்னா தெரியலடா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது, வாங்கடா ஒன்னா சேர்ந்து செல்ஃபி எடுக்கலாம். நிறைய பேரோட conversation is like this. The big question mark is there. The big question mark. Next, what will you do? Everybody want to be a successful person. யாருமே தான் ஃபெயிலியர் ஆகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. எல்லாருமே ரொம்ப சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கும். சக்சஸ் வேற, சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கிறது வேற. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் உண்டு. அது என்ன நான் லேட்டா சொல்றேன். Everybody want to be a successful person. But what is the reality? என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லாருமே சக்சஸ்ஃபுல் பர்சன் ஆக முடியுமா? These are the key factors to get success in your field.
ஏதோ ஒரு சக்சஸ் எங்க இருக்கு இந்த சக்சஸ் எல்லாம்? நான் பெர்சிஸ்டண்டா தான் இருக்கேன், ரொம்ப பிடிவாதமா இருக்கேன், எனக்கு என்ன வேணும்ன்றது எனக்கு தெரியும். what you want I get. என்னோட பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி குட், என்னோட டிட்டர்மினேஷன், என்னுடைய விருப்பங்கள் எல்லாமே பயங்கரமா இருக்கு. நான் ரிஸ்க் எடுக்க தயங்குறதே கிடையாது. என்னோட ஆட்டிடியூட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஐ ஹாவ் such a self discipline. ஃபெயிலியர்ஸ் என் லைஃப்ல நிறைய இருக்கியா. பேஷன்ஸ், ரொம்ப பொறுமையா இருக்கேன் ஒவ்வொரு விஷயத்துக்கு. ஆனாலும் எனக்கு சக்சஸ் கிடைக்கல. வாட்ஸ் ராங் வித் மீ? எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சிலவங்கள்ட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்க, 8 times 10 times அவங்க டிஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, ஐயோ ஃபெயிலியர் ஆயிட்டேன். சரி, 10 times எழுதி ஃபெயிலியர் ஆகுறத நான் தப்பு சொல்லலை. ஏன்பா தோத்த? ஒரு 4வது அவங்க யோசிச்சிருப்பாங்களான்னு கேட்டா இல்லைன்னு சொல்ற பதில் தான். அப்ப என்னதான் பண்ணணும்? Your fresh start and a beautiful beginning. Each and every sunrise gives your fresh start and a beautiful new beginning. This is a fresh start. Where will you start your fresh thinking? How do you? Your fresh start, it's a new mindset. எங்கிருந்து வரப்போறது கிடையாது. It doesn't come from the outside. It is inside you. How I set my mind to get to success or to attain what I want. Counseling commercial ஆயிடுச்சு. நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லி கொடுக்கும். மனப்பாடம் பண்ண சொல்லி கொடுத்த எஜுகேஷன். நீ 98% வாங்கினா மிகப்பெரிய பிரில்லியன்ட்னு சொல்லி கொடுத்த இந்த எஜுகேஷன் நமக்கு என்ன தேவைங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்கும். நான் எப்படி என்ன கல்டிவேட் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுக்கும். This is one side. Okay. How do you set my mind? எப்படிதான் என்னோட மைண்டை நான் தன்னை பற்றி தெரியாத எந்த மனிதனும் வெற்றி பெற்றதா சரித்திரம் சொல்லவே கிடையாது. தனியா ஒரு நாள் ஒரு பேப்பர் எடுத்தேன். What is my positive? What is my negative? எந்த மனிதன் இந்த Ma'am, your voice is not clearly audible, ma'am. Oh, okay. Please be a bit loud, ma'am. Ma'am, can you hear me? Oh, okay. Am I audible here? Yes, ma'am, you are audible. Yes, ma'am, you are audible. Yeah. Yeah, sure. Okay, this picture is. Shall I proceed this or go to the previous one? No, ma'am, you can proceed. Hello. Ma'am, Yeah, you can okay. proceed. Yeah, okay. See this picture. This picture tells. This is called the introspection. ஏதோ உங்களை தனியா கலட்டி வச்சு நீங்க இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? Just go and sit alone. Write on paper. Write what is your likes, dislikes, what is your habit. எப்ப எனக்கு frustration வருது, எப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், யாருக்கு சந்தோஷமா இருக்கேன். These are all the things. தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்வதுன்னு சொல்லுவாங்க. செல்ஃப் அனலைஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு மனிதன் பீரியாடிக்கலா செல்ஃப் அனலைஸ் பண்றானோ அவனாலதான் அடுத்தடுத்த விஷயங்களை சக்சஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். சின்ன விஷயங்களுக்கு எமோஷனல் ஆகுறோமா, நம்ம எமோஷனல் ஃபுல்லிஷா இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். சின்ன விஷயம் கிடைக்கல, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம்ட்டு போறோமா, ஓகே நமக்கு அடுத்த விஷயங்கள் காத்திருக்குன்னு நம்ம மன பக்குவப்பட்டுருச்சு அப்படின்றது. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்மளை பத்தி நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி செல்ஃப் அனலைஸ் பண்ணவங்களால மட்டும்தான் வாழ்க்கையில அடுத்த நிலையை அடைய முடிஞ்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் பவர் இஸ் within you.
யூ கேன் டு எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். எல்லா வலிமையும் உன்னுள்ள இருக்கு. நீ எதை வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். என்ன வலிமை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நான் எதை செய்யணும், எப்படி எல்லாம் செய்யணும், எல்லாத்தையும் என்னால செய்ய முடியுமான்னு நமக்கு தெரியும். அதனாலதான் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. தான் யார் என்ற ஞானத்தை பெறுவதற்காக ஒரு பெரிய அரச பரம்பரையோட லைஃபே வேணான்ட்டு போனார் பாத்தீங்களா புத்தர். அந்த ஞானம், அதுக்காக எல்லாரும் ஞானியாக சொல்லல, அட்லீஸ்ட் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட், நேதாஜி உண்மையும் நேர்மையும் உள்ளவனாக, பஞ்சானந்தம் கொண்டவனாக, இதுதான் அவருடைய ரியாலிட்டி, இதுதான் அவருடைய உண்மையான குணம். அமைதியா இருந்து போராட அவருடைய மனம் சொல்லல, இதுதான் நான், இதுதான் எனது, இவன் தான் சுபாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஆப்ரஹாம் லிங்கன் தன்னை யார் என்று தெரிந்தவர். தன்னை கழுதை என்று சொன்னவனிடம் கூட அதற்கான ஆத்திரத்தையோ கோபத்தையோ காமிக்க தெரியாதவர். நான் யார் என்பதை அறிந்ததனால்தான் அவர் அமெரிக்காவோட பிரசிடென்ட் இருக்க முடிஞ்சது. அப்துல் கலாம் சார் பேப்பர் போட்டவர் நம்ம நாட்டினுடைய பிரசிடென்ட் ஆயிட்டார். எப்படி? பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டார், ஆனா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆயிட்டார். பைலட் ஆக முடியலையேன்னு அவர் வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருந்தாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆயிருக்க முடியாது. தான் யார் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது. தான் பைலட்டாக ஆகணும்ன்ற கனவு இருந்தது, ஆனா அவருக்குள்ள ஒரு நல்ல அறிவியல் விஞ்ஞானியாக மாறக்கூடிய திறமை இருந்ததை கண்டுபிடிச்சதுனாலதான் அடுத்த நிலைமைக்கு அவர் போனார். த ராக், WWE ரெஸ்லிங் ஃபெடரேஷன்ல இன்னைக்கு கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நபர் த ராக். ஒரு காலகட்டத்திலேயே தன்னுடைய வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாம அந்த வீட்டை விட்டு வெளியேறி பிளாட்ஃபார்ம்ல தூங்குனவர். இன்னைக்கு உலக தர வரிசையிலேயே முதல் பணக்காரரா உட்கார்ந்துருக்காரு. இன்னைக்கு அத்தனை பேருடைய இருந்திருக்காரு. அன்னைக்கு ரெஸ்லிங்ல அவ்வளவு பெரிய காசு கிடைக்கல, சரி இதை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை பார்ப்போமேன்னு அவர் போகல. நான் யார் என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும், தன்னோட எபிலிட்டி என்னன்னு தனக்கு தெரியும். நான் ஏன் மத்தவங்களுக்கு சொல்றதுக்காக கேட்கணும், இந்த ரெஸ்லிங்ல காசு கிடைக்காது போயா அப்படின்னா நான் ஏன் போகணும்? Because I know that I do it, I will become a popular wrestler. ஜாக் மா சர்வராக கூட தகுதி இல்லைன்னு வெளியே அனுப்புனாங்க. இன்னைக்கு மல்டி மில்லியனியர். அவருக்குள் எரிந்த விடாத நெருப்பு, தான் யார் என்பதை தெரிந்து கொண்டார். எப்படி நம்ம இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணும், தன்னுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரு நாள் உட்கார்ந்து போட்டு பார்த்து. இன்னைக்கு ஜாக்மாவை தெரியாதவங்க உலகத்துல கிடையாது. இப்படியாக தான் யார் அப்படின்னு தெரிஞ்சவங்களால மட்டும்தான் மேல வர முடியும். நீங்க தனியா இருக்கும்போது நீங்க எதை செய்யறீங்களோ அதான் நீங்க. எத்தனையோ IAS அதிகாரிகள் இருக்காங்க, நம்ம தலையில வச்சு கொண்டாடுறது 1-2 பேரு தான், அதுல இவரும் ஒருத்தர். ஏன்? இவருக்கென்ற தனித்துவம், தான் யார், தான் இப்படிதான் இருக்க முடியும், நான் இதுதான். அந்த தனித்துவத்தினால் மட்டுமே உலக அறியப்படுகிறார். நந்தகுமார் IRS தன்னுடைய கற்றல் திறன்பாட்டையும் தாண்டி இன்று இந்தியாவினுடைய மிக முக்கியமான பதவியிலே அமர்ந்திருக்கக்கூடிய நந்தகுமார். குறைகளை தாண்டி கற்றல் திறன்பாடு, நம்ம ஒரு தடவை படிக்க வேண்டியது அவர் 15 தடவை படிக்கணுமா. ஆனா இன்னைக்கு நம்மளால ஒரு தடவை படிக்க முடிஞ்சு நம்ம BSc முடிக்கிறதுக்குள்ளே அப்பா நான்லாம் BSc படிப்பேன்னு நினைக்கவே இல்லப்பா, நான்லாம் MSc போவேன்னு நினைக்கவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கற்றல் திறன்பாடு குறைவுள்ளவர். பள்ளிகளிலே அவரை சேர்க்கிறதுக்கே முடியாதுன்ட்டாங்க. பிரைவேட்ல எக்ஸாம் எழுதி பச்சையப்பன் கல்லூரியில படித்து தன்னுடைய வாழ்க்கையை இன்று IRS ஆகவும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் மாற்றிருக்காரு. எப்படி தெரியுமா? தான் யார் என்பதை தெரிந்து கொண்டார், தன்னால் முடியும் என்பதை புரிந்து கொண்டார். அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய தடைகளையும் தாண்டி அவரால் நிரூபிக்க முடிஞ்சு. முதல்ல நம்ம யார் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணணும். நம்ம வின் பண்ணணும்னு நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யாருமே தடுக்க முடியாது. யூ கேன் வின் இஃப் யூ வாண்ட். நீ விரும்பினா ஜெயிக்கலாம், நீ விரும்பலன்னா எதுவுமே செய்ய முடியாது. நான் இங்க இருந்து 1 இன்ச் நடக்கணும்னு நினைச்சா மட்டும் தான் நான் நடக்க முடியும். இல்ல நான் நடக்க நான் எப்படி உட்காந்துக்கிறேன்னா அப்படியே உட்காந்துதான் இருக்கணும். நாம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். வெளியில இருந்து யாரும் நம்மள முடிவு டிசைட் பண்ணவே முடியாது. அது முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம யாருன்னு எப்படி கண்டுபிடிச்சிட்டோம்?
எனக்கு என்னெல்லாம் தெரியும், எனக்கு என்னதான் வரும், எனக்கு ஸ்போர்ட்ஸ் போகணும்னு ஆசை, பட் ஸ்டெமினாவை நல்லா ஏற்றணும். இல்ல பேரண்ட்ஸ் சொல்றாங்க என்னால ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ண முடியல, என்னால வந்துட்டு அதுல பிரைட்டா வர முடியல, நீ போ. அந்த பையனுக்கு ஸ்போர்ட்ஸே பிடிக்காது, அவன் போய் அங்க என்ன பண்ண முடியும்? எனர்ஜியை லாஸ் பண்ணிட்டு தான் வருவான், அவனால வின் பண்ண முடியாது, ஏன்னா அவன் நினைக்கல. ஸோ யூ கேன் வின் இஃப் யூ வாண்ட். நீ விரும்பினா மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியும், மற்றவங்க விரும்பினாலும் நீ ஜெயிக்க முடியாது. அது முதல்ல நீ நல்லா ஞாபகம் வச்சு. உன்னுடைய விருப்பம் எப்படிப்பட்டதா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீ யார் அப்படிங்கிற கேள்வியை உனக்குள்ள கொடுத்துருக்கோம். நீ யார்? சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். நீ யாருங்கிறத நான் சொல்ல முடியாது. உனக்கு இதுதான் வரும், இதுதான் வராது சொல்றதுக்கு யாருக்குமே இங்க நீங்க ரைட்ஸ் கொடுக்காதீங்கப்பா. உனக்கு என்ன வரும் என்ன வராது உனக்கு தான் தெரியும். நீ பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சே ஆகணும், ஆனா உனக்கு மேக்ஸே பிடிக்காது. உங்க அம்மா அப்பாட்ட சொல்லு, எனக்கு வராது, மேக்ஸ் வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் ஜாயின் பண்ணி அதெல்லாம் வந்துருவோம். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா எது வேணாலும் செய்யலாம், வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு எது வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் எதை ஜெயிக்க வேண்டும் என்பதை நீ தான் முடிவு பண்ணணும். நீ முடிவு பண்ணு. உன்னுடைய வாழ்க்கையினுடைய தரமாகட்டும், உன் வாழ்க்கையினுடைய வெற்றி ஆகட்டும், ரகசியம் எல்லாமே நீ முடிவு பண்ண வேண்டிய விஷயம். யார் கையிலே கொடுக்காது. இவன் போய் எம்எஸ்சி படிப்பானா? அப்படி படிச்சவங்க இன்னைக்கு பிஹெச்டி முடிச்சிருக்காங்கப்பா, குட் ரிசர்ச்சரா இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்குள் தெரியும் நான் யார் என்பது. அடுத்தவங்க நம்மளை யாருன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு நம்ம காது கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. There is no need to hear other words about you. What is true you know. எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, நான் எப்படி சாதிக்க போகிறேன், ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் யாரும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கோல் ஃபிக்ஸ் ஆயிடும், தன்னாலே ஃபிக்ஸ் ஆயிடும், என்னால செய்ய முடியுமான்றது ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன பண்றது? ரீனியூ யுவர் செல்ஃப். இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, நீ யாரும் தெரிஞ்சிருச்சு, நீ என்ன கோலை ஃபிக்ஸ் பண்ண போற, எல்லாம் ஓகே. ரீனியூ யுவர் செல்ஃப். ஒன்ன புதிதா இருக்கு. இதுதான் நான், இவ்வளவுதான் நானா? உன்னோட பர்சனாலிட்டி இவ்வளவுதானா? என்னோட பர்சனாலிட்டி இவ்வளவுதான் நானா? கிடையாது, எல்லாத்தையும் மாற்ற முடியும். ரீனியூ யுவர் செல்ஃப். உன்னிட்ட இருக்க நிறைய பேரை நான் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண சொன்னா அவங்க பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும், நெகட்டிவ் அதிகமா எழுதுவாங்க. யாருக்குள்ள இல்ல குறை? யாருக்குள்ள இல்ல குறை? எல்லாருக்குள்ளயும் இருக்கு. Nobody is perfect here. Nobody is perfect here. Please keep it in your mind. Renew yourself. முதல்ல இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணீங்க, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களால என்ன முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு இருக்க நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன தெரியுமா பண்ணணும்? அப்படியே விட்டுறக்கூடாது, அதை ரீனியூ புதுப்பிக்கிறேன். யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் லைஃப், சேஞ்ச் தி வே ஆஃப் திங்கிங். ஒரே மாதிரி யோசிச்சவங்க எல்லாருமே ஒரே இடத்தோட நின்று போயிடுவாங்க. நீங்க எந்த பர்சனையும் ரோல் மாடலை வச்சீங்கன்னு வைங்களேன், ஒண்ணு அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை தான் நீங்க செய்வீங்க, இல்ல அவங்க செய்யாம விட்டுறதோ அதை செய்யாம விட்டுருவீங்க. அதுக்கு மேல நீங்க உங்களால போகவே முடியாது. ஸோ உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொன்னா நீங்க யோசிக்கிறத முதல்ல மாற்றணும். சேஞ்ச் த வே ஆஃப் திங்கிங். எப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 10 times எழுதியிருப்பான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன், 10 times ஃபெயிலியரை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் ஃபெயில் ஆன? இன்னும் அதுக்குரிய ரீசன் அனலைஸ் பண்ண முடியல. நீ 10 times எழுதி என்ன பிரயோஜனம்? What is the use to write the TNPSC examination at 10 times? There is no use. So இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாத்தி சிந்திச்சவங்க. KFC சனே என்ன பண்றாரு, ஒரு சின்ன கடை வச்சு சிக்கன் மசாலாஸ் போட்டு வித்துட்டு இருக்காரு. ஹைவேஸ் வருது, அவரோட கடை காலி ஆகுது. அதோட அவர் விட்டுறல, போய் வீடு வீடா மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் விற்கிறாரு. மாத்தி யோசிக்கிறாரு, ஓகே சிக்கன்ல இந்த மசாலாவை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி அதை ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்தார். இன்னைக்கு அவரை தெரியாதவங்க உலகத்துல யாருமே கிடையாது. நெக்ஸ்ட், நம்ம எல்லாருக்கும் பிடித்த, நம்மளுடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் கவலை வருதோ, எப்பெல்லாம் மனசு சோர்ந்து போகுதோ, அப்பெல்லாம் நம்ம விரும்பி பார்க்கக்கூடிய காமெடியன், ஒன் ஆஃப் த காமெடியன் செந்தில் சார். ஹீரோ ஆகணும்னு உள்ள வர்றாரு. எல்லாரும் அவனை நெக்லெக்ட் பண்றாங்க. கருப்பா இருக்கீங்க, குள்ளமா இருக்கீங்க, குண்டா இருக்கீங்க, உங்கள்கிட்ட எந்த ஃபீச்சர்ஸுமே இல்லை, ஹீரோவா இருக்கு ஒரு ஃபீச்சருமே இல்லையா, நீ எப்படியா வர்றன்னு கேட்குறாங்க.
அவர் போய் உட்கார்ந்துருக்கல, அவரு நேரம் அவருடைய கிராமத்துக்கு போயிடல, யோசித்து பாக்குறாரு என்னால ஹீரோ தான் ஆக முடியாது. ஆனா இதே சினி ஃபீல்டுல என்னால இருக்க முடியும், எனக்கு டைரக்டர் ஆக முடியாது. ஏன்னா என்னால யோசிக்கக்கூடிய அந்த அளவுக்கு என்னால புதுசா யோசிக்க முடியாது. மற்ற விஷயங்கள் எனக்கு தெரியாது. ஆனா ஒன்ன யோசிக்கிறேன், என்னால மற்றவர்களை சிரிக்க வைக்க முடியும். என்னுடைய முக பாவனையால மத்தவங்களை சிரிக்க வைக்க முடியும். என்னுடைய குள்ளமான இந்த உடல் ஜஸ்டரிங்கால மத்தவங்களை சிரிக்க வைக்க முடியும். மாத்தி யோசிக்கிறாரு, உலகத்துக்கு மாற்றத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. இன்று ஒன் ஆஃப் த காமெடி. அவரை மறக்க முடியுமா? எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கரகாட்டக்காரன்ல ஒரு வாழைப்பழ கதை 2 வாழைப்பழ கதை பார்த்தோம்னாலே அத்தனை கஷ்டங்களையும் நம்ம மறக்கலையா? மாத்தி யோசிச்சதுனால இன்னைக்கு ஜெயிச்சோம். அடுத்ததாக சார்லி சாப்ளின். பேசியும் அடித்தும் சிரிக்க வச்சவங்க மத்தியில தன்னோட ஜஸ்டரிங்க மட்டுமே வச்சு எல்லாரையும் சிரிக்க வச்ச ஒரு மனிதன். நடிப்புக்கு கூட சர்வாதிகாரம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனம் கொண்டு சார்லி சாப்ளின் மாற்றத்தை கொண்டு வந்தது. இவங்க எல்லாருமே மாத்தி சிந்திச்சாங்க. உலகம் ஒரு போக்குல போகணும், அந்த போக்குல நானும் போகணும்னு யோசிக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சஸ்டைன் ஆகும், அவங்களோட லைஃப் சஸ்டைன் ஆகும், அவங்க சர்வை பண்ணணும். இது மட்டும்தான் அவங்களோட எண்ணமா இருந்தது. இதுக்கு யாரோ அவர்களுக்கு எதையோ வந்து ஓட்டல. புஷ் யுவர்செல்ஃப் பிகாஸ் நோ ஒன் எல்ஸ் இஸ் கோயிங் டு டு தட் ஃபார் யூ. யாரும் வந்து நீ முன்னேறுன்னு சொல்ல மாட்டான், நீ தான் பண்ணணும். உன் வாழ்க்கையில எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்கும் நீ காரணம்னா அதனால் வரக்கூடிய லாப நஷ்டங்களுக்கும் நீதாயா காரணம். நீங்க மட்டும்தான் காரணம், வேற யாருமே கிடையாது. அது முதல்ல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி யாரும் ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. அவனை நீ முன்னேறு, நீ இந்த மாதிரி பண்ணினா இப்படி ஆகலாம். வெரி ஃபியூ, பெற்றவர்களை தவிர வேறு யாரும் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு உதவுவார்களே என்று சொன்னால் நம்முடைய முன்னேற்றத்தினால் அவர்களுக்கு ஏதோ ஒன்று கிட்டும். அவ்வளவுதான். இதான் சிம்பிள். பேரண்ட்ஸ் தவிர யாருமே நமக்கு லாயலா இருக்க முடியாது. அதே நேரத்திலும் கூட நம்ம தான் முன்னேறணும். அவங்களுக்கு உலகம் தெரியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் நல்ல மோட்டிவேட்டர்ஸ் தெரியுமா? நம்மளோட பேரண்ட்ஸ் தான். அவங்க இருந்த நிலைமையோட இன்னைக்கு நம்மளுக்கு அதிகமான ஒரு 2 படி 3 படி பெரிய விஷயமாவே நமக்கு ஒரு எஜுகேஷனை கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல லைஃப் கொடுத்துருக்காங்க, ஒரு கம்ஃபர்ட் லைஃப் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அவர்கள் இருக்கிற வரை நம்மெல்லாம் ராஜாக்களும் ராணிகளும் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரண்ட்ஸ் நம்ம பக்கத்துல இருக்கிற வரைக்கும் சரி, அவர்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டு ராஜா ராணிகள், இளவரசிகள் தான். அவர்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசிக்க வேண்டும். புஷ் யுவர்செல்ஃப், வேன் யூ. ஏன் என்று சொன்னால் உனக்கு தேவையானது உன்னிடம் தான் இருக்கு, மத்தவங்களிடம் இருக்கு. இன்னைக்கு நான் எவ்வளவோ பேசலாம் அவங்க கிட்ட. இது மாதிரி நீங்க எத்தனை இதை விட குட் ஸ்பீச் நிறைய கேட்டிருக்கலாம். மாற்றம் வார்த்தைகளிலிருந்து வராது, உன்னிட்ட இருந்துதான் வரணும். உன்னோட மனசுதான் சொல்லணும் நான் மாறணும். ஏன்னா I want to become a successful person, I want to become a good lecturer, I want to become a policeman. அதை நான் நினைக்க முடியாது, நான் நினைச்சு நீ வர முடியாது, உங்க அம்மா அப்பா நினைச்சதுனால நீ வர முடியாது. சோ உன்னை நீ நினைத்துக் கொள்ள பழக வேண்டும். Are you a degree holder? நீங்க ஸ்டூடெண்ட் டீச்சரா இருக்கீங்களா? நம்மளாம் ரொம்ப பிளஸ்டுப்பா. ஏன் தெரியுமா? லுக் அட் த பிக்சர். அசுரனுடைய கிளைமேக்ஸ் அவர் சொல்லுவார், கார் இருந்தா நம்மள்ட்ட புடிங்கிடுவானுங்க, சொத்து இருந்துச்சுன்னா நம்மள்ட்ட எடுத்துருவானுங்க, மற்றவனால எடுக்க முடியாத ஒரு சொத்துன்னு தெரியுமா? கல்வி. Yes, any robbery, take it from us. So we are all blessed. You should say yourself, I'm blessed. I'm blessed. There is no doubt at all because I have an education. I have an education. எனக்கு எஜுகேஷன் இருக்கு. இதை வச்சு நான் எவ்வளவோ சாதிக்க முடியும். நீங்க எஜுகேஷன் இல்லாதவங்க சாதிக்கிறாங்க. ஒரு 10 பேர் சொல்லுவீங்க, 11வது 15வது பேருக்கு போனீங்கன்னா நீங்க என்னப்பா, 2வது அவங்க பேக்ரவுண்ட் எல்லாம் நீங்க பார்த்துதான் பேசணும். ஆனா ஒரு எஜுகேட்டருக்கு அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் தேவை கிடையாது. அவங்களோட எஜுகேஷன் இருக்கு இல்லையா, தட் இஸ் ட்ரெஷர். ஸோ we are all treasurer, we are all bazaars. அதுக்காகவே நம்ம பருவப்படும், அதுக்காகவே நம்மளோட ரிவ்யூ பண்ணிக்கணும், ரெஜோனேட் பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்தையும். I am blessed. இது வரைக்கும் நீங்க நினைச்சீங்களா, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு என்ன பண்ண, பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சுட்டு என்ன பண்ண? அது முடிச்சு பல பேர் இருக்கான். பிஏ தமிழ் முடிச்சு, இங்கிலீஷ் முடிச்சு என்ன பண்ண, டிகிரி முடிச்சு என்ன பண்ண, பிஎட் முடிச்சு என்ன பண்ண? எத்தனையோ பேர் வர்றாங்க, இதுல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க, நிறைய பேர் பாஸ் பண்றாங்க. நம்மளால அது முடியுமா? நம்ம வீட்டுல படிக்க சொல்றாங்க, நம்ம படிக்கணும். Even though you are blessed because
you have education. அத முதல்ல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளாம் blessed. You should say now itself I am blessed. ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள சொல்லிப்பாங்க I am blessed. கண்டிப்பா நம்ம எல்லாருமே இந்த blessings எப்படி நம்ம ஸ்ப்ரெட் அவுட் பண்ண போறோம்? இந்த blessings வச்சுட்டு நம்ம என்ன ஃபார்வர்டா போக போறோம்? எவ்வளவு தூரத்துக்கு இந்த blessings நம்ம கூட வர போகுது? Your life begins at end of the comfort zone. இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்ன தெரியுமா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ல எதை சக்சஸா நீங்க நினைக்கிறீங்க? Just we get a good mark, we get a good name from teachers or management. Otherwise, these are all the success. These are the measurement of success in your student life. After that, அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சு வெளியில வந்துதான் ஆகணும். வேற வழி கிடையாது. நீங்க முடிச்சதுக்கு அப்புறமும் காலேஜுக்குள்ளே உட்கார வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, உங்களோட கிளாஸ் ரூம்குள்ளே உட்கார வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியில வரும் பொழுதுதான் அந்த உண்மையான உலகம் உங்களை பார்த்து நீ என்ன பண்ண போற, நீ எல்லாம் உருப்பட்டுருவியா, நீ முன்னாடி வந்துருவியா, நீ படிச்சு 98% இருந்தா மட்டும் அப்படின்னு கேட்கும். இந்த கேள்விகள் எல்லாம் உங்களை ரணப்படுத்தாம அதை ஆயுதமா நீங்க மாத்தணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கரெக்டா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ரீட் யுவர்செல்ஃப். இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருக்கணும். நீங்க இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஸ்ட்ரென்தன் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000 மெம்பர்ஸ் இடையில அவன் என்ன சொன்னாலும் சரி நீ சிரிச்சுட்டே மேல போகலாம். ஒரு கதை சொல்லுவாங்க. நிறைய தவளைகள் இருந்துச்சாம், ஃப்ராக்ஸ். ஒரு தவளை மட்டும் ஒரு மரத்தோட உச்சிக்கு போக ஆசைப்பட்டு ஏர்போர்ட்ல போயிட்டே இருக்கு. கீழே எல்லா தவளைகளும் கத்துது. எல்லா தவளையும் போகாத, அவனால போக முடியாது, திருப்பி வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கத்துறாங்க. ஆனா அந்த தவளை ஏர்போர்ட்ல போயிட்டே இருக்கு. போய் வீட்டுல நின்று top of the tree. Stand at the top of the tree. அது நின்றுட்டு கீழே எல்லாரையும் பாக்குது. அவங்க என்னமோ சொல்றாங்க, ஆனா என்ன சொல்றாங்கன்னு இருக்காரு. காரணம் என்ன தெரியுமா? அந்த தவளைக்கு காது கேட்காது. இந்த தவளைக்கு காது கேட்காது. இது போலதான் நம்மளுடைய கிரிட்டிசிசம் பண்ணும்போது நாம இருக்க வேண்டிய நிலைமையில இருக்கும். அந்த கிரிட்டிசிசம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு, இல்ல that is useful to growth or otherwise it will help to your success, you take it. Otherwise leave it. Just treat that as a test. Put it into the test. அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை அப்பதான் தொடங்குதுன்னு அர்த்தம். உங்களை கிரிட்டிசைஸ் பண்ண ஒருத்தன் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இப்பதான் உங்களோட ஒரிஜினாலிட்டி வெளியில வருதுன்னா எஸ் நம்மள முன்னேறவே விட மாட்டாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை சுத்தி இருக்கும். வேகமா ஒரு ஜாப் கிடைக்கும், ஆனா அந்த ஜாப் உன்னோட திறமையை விட கம்மியானது இருக்கும். எந்த வேலையும் நான் குறை சொல்லல, உன்னோட திறமைக்கு ஏற்ற வேலை உனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய விண்மீன்களை மட்டும் தொட்டா போதும் நீ நினைச்சு நான் உன்னோட திறமை வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு இருக்கும். உன்னோட நீ ஏமாற்றி விட்டாய் என்று பொருள். திறமையை முழுமையாக உபயோகிக்க உனக்கு தெரியவில்லை என்று பொருள். You lost your strength. You are not a role model to others, even though to your children. பிள்ளைங்களுக்கு கூட நீ ஒரு ரோல் மாடல் இருக்க முடியாது. ஏதோ ஒண்ணு கிடைக்கும். கம்ஃபர்ட் இதுதான், நான் இதை மட்டும் பிடிச்சிக்கிடுவேன்னு நினைக்காத. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வா. உன்னுடைய திறமையை இனம் கண்டு கொண்டதுக்கு அப்புறம் இந்த கம்ஃபர்ட் ஜோன் நமக்கு தேவை கிடையாது. மேல வாங்க. நிறைய பேர் நம்மள இது அதன் குறை சொல்லுவாங்க. யாருமே முன்னேறதுக்கு இந்த உலகம் விடுறது கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? முன்னேறிட்டோம்னா நம்ம அவங்களை மதிக்க மாட்டோமோன்னு அவங்க நினைச்சுக்கக்கூடிய விஷயம், இல்ல அவங்களால அந்த அளவுக்கு போக முடியாம இருக்கலாம். அதை பத்தி நம்ம என்னைக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எப்படி நாம் முன்னேற முடியும், எப்படி நம்மளுடைய வெற்றியை நம்ம பார்த்து போகணும், அவ்வளவுதான். சைக்காலஜி சேஸ் when you focus on problems, இந்த ப்ராப்ளம்ஸ்ங்கிறது ஏதோ நீங்க அப்சர்வேஸ் மற்ற இடங்கள்ல இருந்து வருதுன்னு நினைக்காதீங்க. அடுத்தவங்களுடைய இந்த கிரிட்டிசிசமும் கூட தான், பேக் ஸ்பீச் கூட தான். when you focus on that problem, you will have more problems. இவன் வாயை எப்படி அடிக்க முடியும், இவன் என்னன்னு சொல்லுவானோ, இவன் என்ன பண்ணுவானோ, இந்த இடத்த நம்ம எப்படா பிடிக்க முடியும், நம்மளால இதை மகப் பண்ண முடியுமா, நம்மளால எக்ஸாம் எழுத முடியுமா? Just focus on your problems.
எப்போ நீங்க உங்க ப்ராப்ளத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்களோ அங்க இன்னும் அதிகமான ப்ராப்ளம்ஸ் அது அப்படியே போயிட்டே இருக்கும். When you focus on possibilities, you will have more opportunities. எதெல்லாம் நம்மளால முடியும். ஏன் நீங்க ப்ராப்ளத்தை பாக்குறீங்க? Focus on your goal. Concentrate on your negatives. That means your weakness. உங்களோட ஃபோக்கஸ் வந்து உங்களோட பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்ல இருக்கணும். உங்களோட கான்சென்ட்ரேஷன் வந்து உங்களோட ஃபெயிலியர்லயோ இல்லை உங்க நெகட்டிவ் தாட்லயோ இல்லை உங்களோட வீக்னஸ்லயோ இருக்கணும். நீங்க அதையும் விட்டுறக்கூடாது. நம்மளோட வீக்னஸ் எது சொல்லிட்டு அதையும் விட்டுறக்கூடாது. அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உங்களுடைய எபிலிட்டி இன்னும் 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 அதிகமாக இருக்கும். So don't focus your mind on any problems. Just focus on possibilities. You will get opportunities on your weakness also. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கிளாஸ் நிறைய ப்ரொஃபசர்ஸை பார்த்து நம்ம நினைக்கிறோம், என்னையா இந்த மனுஷன் எப்படி படிச்சாரு, இப்படிலாம் எப்படி இந்த சப்ஜெக்டை எப்படி சொல்ல முடியும். எனக்கு கிளாஸ் ஒரு சார் இருக்காரு, சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு, பியூர் மேத்தமெட்டிக்ஸ ஒரு மனுஷனால இப்படிலாம் எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு எடுப்பார். உண்மையிலே சொல்ல போனா that man gives inspiration. He is the inspiration. உண்மையாவே சொல்றேன், பியூர் மேத்தமெட்டிக்ஸ் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவர் தான் இன்ஸ்பிரேஷன். மனுஷன் அப்படியே டெஃபினேஷனை பாத்தீங்கன்னா நடந்துட்டே பேசுவார், எக்ஸாம்பிள்ஸ் நடந்துட்டே சொல்லுவார். There is no book, there is no note, there anything, just talk and talk method. நான் கேட்டேன் ஒரு நாள், சார் எப்படி சார் உங்களால இப்படிலாம் வந்துட்டு அல்ஜிப்ரா அனாலிசிஸ் முடியுது, உண்மையாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். அப்போ அவர் சொன்னாரு, நான் அல்ஜிப்ரால ஃபெயில்மா. எத்தனை தடவை? ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 4th year உட்காந்து எழுதி பாஸ் ஆயிருக்கு. 3 years தானே பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எக்ஸ்ட்ரா ஒன் இயர் கூட படிச்சு அவர் இந்த பியூர் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு பர்டிகுலர் அல்ஜிப்ரா பாஸ். யோசிங்க, the expert in anything was once a beginner. அவங்க அந்த இடத்த வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு முதல்ல நீங்க படிங்க. அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் படிங்க அப்படிம்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸை படிக்காதீங்க, யாரெல்லாம் வந்து அவங்க ஃபீல்ட்ல ஃபெயில் ஆயிருக்காங்களோ அந்த ஸ்டோரியை படிங்கன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் படிக்கணும், அது நம்மள எனர்ஜி ஆகும். ஃபெயிலியர் ஸ்டோரிஸையும் படிக்கணும். ஏன் அப்படின்னா, ஏன் அவங்க அதுல ஃபெயில் ஆனாங்க, நம்ம அந்த ஃபெயிலியருக்குள்ள போகாம தப்பிக்கிறதுக்கு டாக்டிக்ஸை கத்துக்கணும். ஸோ 2 விஷயமுமே நம்ம பார்க்க வேண்டியது, 2 பக்கமுமே நம்ம பார்க்கணும். ஒரே சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸா படிச்சுட்டு போய் நமக்கு ஒரு சின்ன ஃபெயிலியர் வச்சுன்னு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருந்தோம். உலகத்துல நமக்கு மட்டும்தான் இவ்வளவு ஃபெயிலியர் வருது, நம்ம எத்தனை ஸ்டோரிஸ் படிச்சோம், எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களேன்ற ஒரு எண்ணம் வரும். நீங்க ஃபெயிலியர் ஸ்டோரிஸையும் படிங்க. அப்போதான் ஓகே இப்படி ஃபெயில் ஆனாரு, அதுக்கு இதுதான் காரணம், நான் ஃபெயில் ஆயிருக்கேன் அப்படின்னு ஒரு அனலைஸ் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த அனலைஸ் பண்ணிட்டு வைங்களேன், யாராலும் இதை மன்னிச்சுக்கவே முடியாது. நெக்ஸ்ட் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க, ரினியூ பண்ணிட்டீங்க. இப்ப என்ன பண்ணலாம், அப்படியே நின்றக்கூடாது. ரெஸ்யூம் யோர்செல்ஃப். அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும், விட்ட இடத்துல இருந்து பிடிக்கணும். இது வரைக்கும் என்ன விட்டீங்களோ அதுல இருந்து பிடிக்க ஆரம்பிக்கணும். புதுசா விட்டதுல இருந்து பிடிக்கணும். அதுதான் நியூ பிகினிங். நியூ பிகினிங் எங்க இருந்தும் வர்றது கிடையாது, ஃப்ரெஷ் ஸ்டார்ட் எங்க இருந்தும் வர்றது கிடையாது. ஆல்ரெடி ஆயிட்டோம். இட் இஸ் மைண்ட் செட். நீ விட்ட இடத்துல இருந்து கூடி. தட் இஸ் ரெஸ்யூம் யோர்செல்ஃப். ரெஸ்யூம் யோர்செல்ஃப் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். எப்படி ரெஸ்யூம் பண்றேன், என்னை பத்தி என்ன தெரிஞ்சு போச்சு, நான் எப்படி மாறணும் தெரிஞ்சிருச்சு, மாற்றங்கள் எனக்குள்ளதான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா அந்த மாற்றங்களை இந்த இடத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும், நான் அச்சீவ் பண்ணணும். எப்படி அந்த இடத்துக்கு நான் போறது, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்கு, நான் எப்படி இந்த இடத்துல இருந்து ரெஸ்யூம் பண்ணணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ ஏற்கனவே பிஎஸ்சி 4 வருஷமா படிச்சுட்ட, இந்த வருஷமும் நீ அரியர் எழுத போகணுமா? ஆமான்னு சொல்லுவோம். ஆமா நான் எழுதுவேன், தப்பென்ன இருக்கு, தப்ப எதுவுமே இல்லையே. விட்டதுல இருந்து பிடிக்க ஆரம்பிக்கும். எதுவுமே புதுசா வர ஸ்டாப் சேயிங் டுமாரோ. அதே மாதிரி எந்த விஷயத்தையும் நாளைக்கு 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 நாளைக்கு, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். சூரியன் ஒரு நாள் உதிக்காம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய நிலவரம் என்ன ஆகும் யோசிக்கிறீங்க? ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? இன்னைக்கு சாப்பிடல, நாளைக்கு சாப்பிட்டுப்போம், அது கூட நம்மளால இருக்க முடியும். இல்ல இந்த வாரம் சாப்பிடல, அடுத்த வாரம் சாப்பிட்டுப்போம். நடுவில் ஒரு 1 வீக் ஃபாஸ்டிங் இருக்கு.
1 week ஃபாஸ்டிங் இருங்க, முடியுமா? இல்ல நான் இந்த 1 year வந்து நீ க்ரோனானிக்கலா வளர வேணாம், இன்னும் ஒரு 1 yearக்கு அப்புறம் வளர்ந்துக்கும், முடியுமா? ஏற்றுக்குவோமா? சோ இந்த இயற்கை நம்மள ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் ஒரு விஷயம் தர்றேன்னா நம்மளால அதை ஏத்துக்க முடியாது, ரெண்டாவது அடாப்ட் ஆக முடியாது. ஏன் ஒவ்வொரு விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கும்? நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நேர கடிகாரத்திலே சுற்றுகிறது முட்கள் மட்டும் அல்ல, நம்மளுடைய நேரமும் தான். போன நேரத்தை திருப்பி தரக்கூடிய பெரிய மகான் இன்னும் இந்த உலகத்துக்கு பிறக்கவில்லை, உலகத்திற்கு வரவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கடவுளால கூட திருப்பி தர முடியாத ஒரு விஷயம் கடந்து போன காலம். கடந்து போன காலத்தை எவனுமே தர முடியாது. அதனாலதான் சொல்றேன், ரெஸ்யூம் யுவர்செல்ஃப். இப்ப இருந்தே விட்டது புடி, நீ புதுசா ஒண்ணு போய் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். நீங்களோட வார்த்தைகள் எல்லாம் பார்த்தாலே தெரியும், ரீனியூ, ரெஸ்யூம். புதுசா எங்க இருந்தும் எதுவுமே வரப்போறது, எந்த மேஜிக்கும் எங்க இருந்தும் வரப்போறது, எல்லாமே within you. Focus on words, adjective will follow. நீ என்ன பண்ணணும்ங்கிறதே நீ பண்ண. நீ நல்லா பண்ணியா, நல்லா இல்லாம பண்ணியா, இல்ல சூப்பரா பண்ணியா, இதை விட யாருமே பண்ண முடியாதது பண்ணியா, அதெல்லாம் பிறகு வரும். நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பெர்ஃபெக்டா பண்ணு. ஒரு சின்ன விஷயம் பண்றியா, நீட்டா பண்ணு. இத இந்த பர்சனை விட யார் செஞ்சாலும் நல்லா இருக்காதுப்பா அப்படின்னு உன் மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு, சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு பண்ணு. அதுக்கப்புறம் அந்த அட்ஜெக்டிவ்ஸ் வந்துடும், அது வந்து சேரிடும். அது வந்து சேர்ற வரைக்கும் அந்த விஷயத்தை விட்டு அடுத்த விஷயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க கூடாது. நம்ம பாடிக்கு தெரியும்பா, தெரியாதுப்பா இன்னைக்கு லீவு, நம்ம மைண்ட் தான் செட் பண்ணிருப்போம். இன்னைக்கு லீவியா, எந்த வேலையும் பார்க்க கூடாது. படிக்கிறியா, இன்னைக்கு லீவியா, இன்னைக்கு வீக்கெண்ட், இன்னைக்கு சண்டே, சாட்டர்டே சண்டே, எல்லாம் உலகமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு, நீ என்ன உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்க. இது நம்ம மைண்ட் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு அட்வைஸ். ஏ ரெஸ்டடுமா, 5 நாள் படிச்சுட்ட, என்ன நீ 6வது நாளும் 7வது நாளும் உட்காந்து படிச்சுட்ட, அதெல்லாம் வேண்டாம். ஆனா நம்ம பாடி எப்பவுமே நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்கறதுக்கு கரெக்ட் ரெடியா இருக்கு. நம்மளோட மைண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை கண்ட்ரோல் பண்ண பழகிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எந்த உயரத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த உயரத்துக்கு கண்டிப்பா போகலாம். The secret of your success is found in your daily routine. இதுதான் முதல்ல ஒரு நம்மளுடைய அந்த வெற்றி இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுடைய அந்த வெற்றி டெய்லி ரொட்டீனா இருக்கணும். ஏதோ ஒரு நாள் நான் நல்லா யோசிப்பேன், என்னோட இதெல்லாம் நான் பண்ணுவேன், இல்ல இன்னொரு நாள் நான் பண்ண மாட்டேன், எனக்கு அது வராது, இல்ல எனக்கு நல்லா தூங்கணும், 5 நாள் நான் படிச்சிட்டேன், 6வது நாள் 7வது நாள் நான் ஏன் படிக்கணும், இப்படிலாம் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ப்ராக்ரஸ் இருக்காது. ப்ராக்ரஸ் ஸ்டாப் ஆயிடும். ப்ராக்ரஸ் இஸ் a continuous one, that is not a discourage. நீங்க அப்படியே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு போறதுக்கு கிடையாது ப்ராக்ரஸ். ப்ராக்ரஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு க்ரோவிங்கா தான் இருக்கணும். நீங்க அதையுமே ஒரு ஸ்ட்ரைட் லைனா பேரலா கொண்டு போயிடாதீங்க, அப்படின்னா முன்னேற்றமே இல்லைன்னு அர்த்தம். Just we want to draw a graph for your progress, that progress could be a continuous one as well as the increasing function. போயிட்டே இருக்கணும், endless. எங்கேயுமே நீங்க ஸ்டாப் ஆகி டவுன் ஆகாதீங்க. சப்போஸ் நீங்க டவுன் ஆயிட்டீங்க, ஜீரோல வந்து நின்றுட்டீங்க, வேற வழி இல்லை, ஏதோ ஒன்று ஆகி போச்சு, டக்குனு ரெசிலியன்ஸ் ஆகுங்க. நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு எல்லாம். இன்னைக்கு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ்ல மற்ற டிசீஸுக்கெல்லாம் எந்த பேஷண்ட்ஸும் போக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. இத்தனை நாள் வந்து வலிஞ்சு நிறைஞ்ச டாக்டர் ஹவுசஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப எம்டியா இருக்கு. காரணம் என்ன? நம்ம எல்லாம் கை வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டோம். காய்ச்சல் வந்தா டாக்டர்கிட்ட ஓடணும், தலைவலி வந்தா டாக்டர்கிட்ட போனோம், ஐயோ இந்த இடத்துல லைட்டா பிம்பிள் வந்துருச்சுமா உடனே டாக்டர்கிட்ட போனோம். இன்னைக்கு எல்லாத்தையும் நம்மளே செட்டில் பண்றோமே. எப்படி? எல்லா பாடிக்குள்ளேயும் அந்த ரெசிலியன்ஸ் பாடி. எஸ், நம்மள கியூர் பண்ற சிஸ்டம் நம்ம உடம்புலயே இருக்கு. ஒண்ணும் கிடையாது, ஃபாஸ்டிங் இருங்களேன். ஒரு காய்ச்சல் வருது, ஃபாஸ்டிங் இருங்க, சரியாயிடுது. அந்த டயத்துல நம்ம மூளை என்ன சொல்லுது? வேணாம், சாப்பிட வேண்டாம், டைஜஷன் ப்ராப்ளம் ஆயிடும், விட்டுரு. உடனே நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோமா இல்லையா? ரெண்டாவது, மனசு சரியில்லை, உடனே யார்ட்டையும் நீ பேசாத, குழப்பத்துல இருக்க பேசாத. ஏன் சொல்றாங்க? இந்த மவுத் ஃபாஸ்டிங் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது சைக்கலாஜிக்கலாவும் சரி, பிசிக்கலாவும் சரி. இந்த ரொம்ப கிளாஸிங், ரொம்ப மைண்ட் அப்படியே பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது பேசாதீங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லுவாங்க. நீ மவுத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. தட்டு சொல்லுது, மூளை உனக்கு சொல்லுது, ஏய் நீ குழப்பத்துல இருக்க, எதுவும் பேசாது. உன்னுடைய குழப்பம் மற்றவனுக்கு பாசிட்டிவா மாற ஆரம்பிச்சிடும், பேச. சோ எல்லாருக்குள்ளயும் அந்த ரெசிலியன்ஸ் பவர் இருக்கு.
அதை ஸ்டிமுலேட் பண்ணாம நம்ம விடுறதுதான். ஒரு தடவை விழுந்தோம்னா திருப்பி எந்திரிக்க முடியல. நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், ஏன் இப்ப இப்படி இல்லை, என்னோட காலம் என்னோட நேரம் வாட் எவர் இட் இஸ், உங்களால திருப்பி எழுந்திருக்க முடியும். 12th வரைக்கும் நல்லா படிச்சா மேடம், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வந்தான், ஒன்னும் படிக்கவே மாட்டேங்கிறான், வீட்டுல என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நிறைய பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட், அவன் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வந்ததுனால அவன் படிக்கலமா, அவன் படிக்காம போகல. நீங்க ஸ்கூல் லைஃப்ல அவனை படின்னு சொல்லிருப்பீங்க, காலேஜ் வந்தோன்னா நீங்களே வேணான்னு விட்டுருப்பீங்க, இல்ல நீங்க சொல்றதா அவன் கேட்காம இருந்திருப்பான் இருக்கும். தீஸ் ஆர் த ப்ராப்ளம். ஓகேங்களா? அது முதல்ல if you can't fly, உங்களால பறக்க முடியலையா, ஜஸ்ட் ஓட செய்யுங்க. ஓட முடியலையா நடக்க முடியலையா தவந்தாரு போங்க. தட் மீன்ஸ் எப்பவுமே ஒரு மோஷன்ல இருங்க, ஏதாவது பண்ணுங்க. வாட் எவர் இட் இஸ், ஜஸ்ட் டூயிங் எனிதிங், ஜஸ்ட் டூயிங் த ஸ்மால் திங். ப்ளீஸ் பி குவைட். அமைதியா மட்டும் இருந்துற, அமைதியாவே எதுவும் செய்யாம இருந்துற, அதை ஏதாவது செய்யும். ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு புது விஷயம் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணு போதும். ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த உலகம் ஒண்ணு பார்க்கணும்னு இல்ல, ஒன்ன நீ ரெஜுவனேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒன்ன அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். நீ தூங்கிட்டே வச்சுக்கோயேன், ஒன்ன அடக்கம் பண்றதுக்கு நிறைய பேர் வருவான். நீ தூங்குனாலே அடக்கம் பண்றதுக்கு நிறைய பேர் வருவான். ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு ஒரு பாயிண்ட்ல தவறக்கூடிய வெற்றிகள் எல்லாமே பல 100 பேருக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கும். ஏதாவது பண்ணுங்க, வாட் எவர் இட் இஸ். இன்னைக்கு கூகுள் வந்ததுக்கு அப்புறம் நீங்க தூங்கவே முடியாது. எல்லாம் நீங்க பாருங்க, சோசியல் மீடியாஸ் நல்லபடியா யூஸ் பண்ணுங்க. எந்தெந்த இடத்துல கான்ஃபரன்சஸ் நடக்குது, எனக்கு தேவையான விஷயம் எங்க கிடைக்குது, எல்லாத்தையும் கூகுள் இட், கோ அண்ட் சர்ச் இட், கெட் இட். நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்த நம்ம தான் எடுத்துக்கணும், நம்ம தான் போய் ஒவ்வொரு இடத்துலயும் வாங்கிக்கணும். ஃப்ரீடம்ங்கிறது கொடுக்கக்கூடியது இல்லை, வாங்கக்கூடியது இல்லை, பிடுங்கக்கூடியது. அந்த சுதந்திரம் என்னோட மனசுக்கு நான் கொடுக்க பழகணும். எனக்கு என்ன வேணுங்கிறத அதை டிசைட் பண்ணி வச்சிருக்கேன் நான். அது எங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த வாய்ப்பு வரும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க கிரியேட் பண்ணுங்க. ப்ளீஸ் டோன்ட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜஸ்ட் கிரியேட் இட், ஜஸ்ட் மேக் இட். ஜஸ்ட் when you get the opportunity, use it. That is so important. எல்லாம் முடிஞ்சாச்சு. என்ன நான் ரீட் பண்ணிட்டேன், ரீனியூ பண்ணிட்டேன், அந்த இடத்துல இருந்து எப்படி ஃபாஸ்டா முன்னேறணும்னு பண்ணிட்டேன். இப்ப எப்படி என்ன நான் ரிஃப்ளெக்ட் பண்றது? நீங்க ரெஸ்யூம் பண்ணும்போதே இந்த ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்குள்ள ஆரம்பிச்சு, இது தனியான ஒரு ஸ்டெப் எல்லாம் கிடையாது. நீங்க எப்ப உங்களை ரெஸ்யூம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. பிகாஸ் உங்களோட மோட்டிவேஷன், உங்களோட எபிலிட்டி உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தெரிஞ்சிடும், உங்களோட மோட்டிவேஷன் உங்களோட செகண்ட் ஸ்டெப்ல தெரிஞ்சிடும், உங்களோட என்விரான்மெண்ட் உங்களோட தேர்ட் ஸ்டெப்ல கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும், 4th ஸ்டெப்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இன்னொன்னு நான் சொல்ல மறந்த விஷயம், இந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது மற்றவர்கள் நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்கள். எப்பவுமே அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது, எதை பத்தியுமே கவலைப்பட வேணாம். அப்படியே அவங்கள பத்தி கவலைப்பட யோசிச்சு பாருங்க. கவலைப்படுவதற்குன்னு இந்த உலகத்துல என்ன இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. சின்ன பிள்ளைங்களா இருக்கிற வரைக்கும் என்ன விளையாட்டு பொருள் வாங்கி கொடுப்பாங்கன்ற கவலைப்பட்டோம். கொஞ்சம் பெரியவனானதுக்கு அப்புறம் நல்ல ட்ரெஸ் வாங்கலையான்னு கவலைப்பட்டோம். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் லிஸ்ட் கேட்கும் போது நல்ல சாப்பாடு போடுவாங்களாப்பா, இன்னைக்காவது நல்ல சாப்பாடு போடுவாங்களா அப்படின்னு கவலைப்பட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன கவலைகள் தான். பெரிய கவலைகள் வளர வளர நம்மளா அந்த கவலைகளை வளர்த்துக்கிட்டோம். மற்றபடி நீங்க யோசிச்சு பாருங்க, கவலைப்படுறதுனால என்ன நடக்க போகுது? ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. சரி, நீங்க ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட கொடுக்குறாங்க, ஒர்க் கொடுக்குறாங்க, நீங்க பெர்ஃபெக்ட்டா அதை செய்ய முடியல, என்ன பண்ணிடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கழுத்துக்கு கத்தி வந்துருமா? வந்துட்டு போகுது, அந்த தருணத்தையும் பாத்திரலாமே. என்னதான் என் லைஃப்ல நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணுமே பண்ண போறது இல்லை யாருமே. ஏன் வாழ்க்கையை நான் வாழ போறேன், அதை கரெக்டா வாழணும், அதை நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும், அதை மட்டும் யோசிங்க. என்விரான்மெண்ட் பத்தி ஒரு நாள் உங்களோட ஆம்பியன்ஸ் பத்தி யோசிக்காது. மறுபடியும் சொல்றேன், பெற்றவர்களை தவிர நம்மளோட முன்னேற்றத்துல சந்தோஷப்படுற ஆட்கள் இந்த உலகத்துல கிடையாது, இல்ல, யாருமே இல்ல. அத முதல்ல நீங்க நல்லா ஞாபகம் வச்சு. Nobody cares about your story till you win. So win. ஜெயிச்சிருவேன்னு சொல்றவன் இந்த உலகம் கேட்காது. ஜெயிச்சிருவேன்னு சொல்றான்ல, அவன் சொல்றது இந்த உலகம் கேட்காது. ஜெயிச்சுட்டேன்னு சொல்றான் பாருங்க, அவன் சொல்றதுதான். So when you எந்த விஷயத்துக்காகவும்
நீங்க தயவு செஞ்சு டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. தோத்துட்டீங்களா? ஒரு தடவை தோத்தீங்க, 2 தடவை தோத்தீங்க, 3 தடவை தோத்துட்டீங்க, 4 தடவை தோத்துட்டீங்க. இப்ப என்னதான் குறைஞ்சு போச்சு? 4 தடவை எப்படி எக்ஸாம் எழுதணும்னு கத்துட்டீங்க, எப்படி ஓயமா ஃபில் பண்ணணும்னு கத்துட்டீங்க, எப்படி டைமுக்கு போகணும்னு கத்துட்டீங்க, என்ன மிஸ்டேக் பண்ணன்னு கத்துக்கிட்டீங்க, 4 கொஸ்டின் கத்துக்கிட்டீங்க, அதுக்குரிய ஆன்சர்ஸை உன்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் தானே? அப்புறம் ஏன் கவலைப்படும்? எதுக்காக கவலைப்படும்? நெவர் கிவ் அப், நெவர் எவர் கிவ் அப். உன்னுடைய முயற்சியை யாராலையும் தடுக்கவே முடியாது. இந்த 4 hours நீ செஞ்சீனா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் read yourself, renew yourself, resume yourself, reflect yourself. இந்த 4 hours நீ ஒரு மந்த்ராவா எடுத்துக்கணும். If you like, I wish you all the very best to our young achievers. உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது தான் ஆசிரியர்களாகிய எங்களுடைய வெற்றியா நாங்க நினைக்கிறோம். எப்பொழுதுமே நீங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்ல வரணும்னு நான் ஆசைப்படுறேன். And then I would like to thank the organizers. Thank you. If you want ask any questions, please tell me. Participants can post their doubts in the chat box. It seems like they don't have any doubt. Hello. Marwan sir. You can ask queries. Okay. No, you can ask. Okay. Hello. Yeah, hello. Good afternoon, madam. I am Mardavanan. Yeah, yes sir. I have one doubt, ma'am. Yeah, yes. இப்போ நம்ம கூட ஒர்க் பண்ணுறதுலேயே சில பேர் எந்த விதமான நாலேஜோ எதுவுமே இல்லாமல் உட்காந்துருக்கும் போது, ஹையர் லெவலில் நம்மளோட மேலே இருக்கும்போது அவங்க தப்பு பண்ணுறாங்க. அதை எப்படி தட்டி கேட்குறது நல்லதா, பேசாமல் சைலண்டாக பார்த்துட்டு இருக்கிறது நல்லதா? ஆக்சுவலா இது நிறைய இடங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சார். ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ஹையர் அத்தாரிட்டி அப்படிங்கும்போது நம்மளால ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நம்ம இருக்கலாம், தவறே கிடையாது. டைரக்டா நம்ம போய் கொஸ்டின் கேட்கலாம். ஆனா அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உங்களுக்கு எதுவும் நெகட்டிவா முடிஞ்சிடக்கூடாது. ஏன்னா நீங்க ஒரு ஆள் தான் அந்த ஒர்க் பண்ண போறது கிடையாது. ரைட்? கரெக்ட் மேடம், கரெக்ட். நீங்க அந்த கொஸ்டினை கேட்கறதுனால ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய, ஏன்னா நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருந்து இதை கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுடைய ஆம்பியன்ஸ் எப்படி அப்படிங்கறது எனக்கு தெரியாது இல்லையா? கொஸ்டினை ரைட் பண்ணா அதுக்கு உண்மையா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குமா? இதுக்கு ஆக்சுவலா இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறது, frankness is not better than prudence. Prudence is always frank. That is important. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அந்த கொஸ்டின் கேட்கறது பெரிய விஷயம் இல்ல. அந்த கொஸ்டின் உண்மையான ஆன்சர் வருமா, அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்களா, எடுத்தாங்கன்னா ஓகே, வெல் அண்ட் குட், எடுக்கலன்னா விட்டுருங்க. ஓகே 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 ஓகே. Thank you. At the same time, I want to say to all the participants, சார் சொன்ன மாதிரி தகுதியே இல்லாதவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காத்து பறக்கும் போது காகிதமும் பறக்கும், காக்காயும் பறக்கும். காத்து நின்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது காக்காவா காகிதமானு. ஆனா ப்ளீஸ் டோன்ட் வரி அபவுட், காத்து ஒரு நாள் நிக்கும், நிக்காம போகவே போகாது. ஓகேவா? ஓகே. நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம பார்த்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நம்ம என்ன செய்யணுமோ அதை பண்ணணும். ஆனா நமக்கு அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா விடக்கூடாது. அதை நம்ம கொஸ்டின் பண்ணுவோம், அதை ரொம்ப இதா ஃபேஸ் பண்ணணும். அதுல நோ காம்ப்ரமைஸ். Thank you madam. Yeah.
Ma'am, seems like the participants are clear with your presentation. Yeah, yes. There are no queries posted in the chat box. Okay, ma'am. Now I hand over the session to Divya ma'am. Sorry, Sure. Umarani ma'am. Umarani ma'am. Divya ma'am. Divya ma'am, are you there? Yes, ma'am. Ma'am? Yes ma'am. Yes ma'am, yes ma'am. We have come to the end of the session. Okay, ma'am. Okay, ma'am. Yes ma'am. You can proceed with the vote of thanks ma'am. Ma'am, Jamna ma'am, vote of thanks, ma'am. Is Jamna Jamna ma'am ma'am? online ma'am? Jamna ma'am? Ma'am? Yes Jamna ma'am, you can proceed. Yes, ma'am. Okay. Good afternoon to one and all present here. It's my privilege to have been asked to propose a vote of thanks on this occasion. First of all, we are thankful to our Honorable Vice Chancellor, Registrar and Controller of Examination for their motivation. Next. And I extend a very heartily vote of thanks to the resource person, Dr. Gilbert Roney, who spared the time when her busy schedule to grace the occasion. We are really enlightened with your knowledge, ma'am. Thank you, ma'am. Next, a special thanks to the coordinator and also my guide, Dr. N. Ramakrishnan sir, Member Syndicate, Professor and Head, Department of Educational Technology, Tamil Nadu Teacher Education University, for arranging this webinar. Thank you, sir. I would like to thank our principal for their support, and I am happy to express a vote of thanks to our technical team who have made this webinar a grand success. Finally, a heartfelt thanks to the participants for the active participation. Once again, thank you to all. Thank you so much, Jamna ma'am. Thank you, ma'am. Now we have come to the end of the session. For a few end words, can I have Dr. Ramakrishnan sir online? Excuse me, ma'am. One question to my personal number. What is the difference between successful person and success? Success means just we get. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அது சக்சஸ். சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க இன்னும் 4 பேரை சக்சீட் ஆக வைக்கணும். எப்படி நீங்க சக்சஸ் ஆகி வந்தீங்களோ அதே மாதிரி எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணணும். தட் இஸ் சக்சஸ்ஃபுல் பர்சன். Okay, this is the difference between success and successful person. நம்ம ஜெயிச்சா போதும் அப்படின்னா that is success. மத்தவங்களும் ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு நீங்க லீட் பண்றீங்க இல்லையா, அதுதான் உண்மையான சக்சஸ். அந்த பர்சன் தான் சக்சஸ்ஃபுல் பர்சன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. Yes, ma'am. Thank you so much, ma'am. Sir? இப்ப அது ரெக்கார்ட் பண்ணுப்பா, மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணுப்பா. Sir, can I have you online, sir?
Sir, is my voice audible, sir? Sir? Ma'am, we have got another question in the chat box, ma'am. Yes. What is the advice for the one who begin to prepare for civil service examination? First, you set your mind that whatever will happen, just accept. Just increase your acceptance level. ஒரு மைண்ட் நீங்க என்ன பண்ணணும், என்ன நடந்தாலும் ஓகே, என்ன நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மைண்ட் செட் முதல்ல வேணும். ஃபர்ஸ்ட் அதை தான் நீங்க மைண்ட் செட் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே நீங்க சிவில் சர்வீஸ் வர நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னாலே உங்களால அது முடியும் அப்படின்னு நீங்க ஏற்கனவே உங்களை டிசைன் பண்ணிருக்கீங்க இல்லையா? இல்லைன்னா நான் அதை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா சொல்லியிருப்பேன். தட் வில் அடாப்ட் யூ ஆர் நாட் அப்படின்றத முதல்ல நீங்க பண்ணிருக்கணும். நீங்க அது பண்ணிட்டீங்க அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட் செட்டை எப்படி நீங்க மாத்திக்கணும்னா, ஜஸ்ட் இன்க்ரீஸ் யுவர் அக்செப்டன்ஸ் லெவல். என்ன நடந்தாலும் சரி அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலையை நீங்க கொண்டு வரணும். ரெண்டாவது தட் இஸ் யூகிடி மைண்ட் உங்களுக்கு வேணும். ரெண்டாவது சாஃப்ட் ஸ்கில்ஸ் நிறைய நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சாஃப்ட் ஸ்கில்ஸ் மீன் டீப் லேர்னிங், லிசனிங், டிஸ்கஷன் இன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், இது எல்லாமே நீங்க இன்க்ரீஸ் பண்ண உங்களோட கான்பிடன்ஸ் லெவல் அதிகமாகும். நிறைய விஷயம் நீங்க ஹார்ட் ஸ்கில்லும் இம்பார்ட்டன்ட் தான், பட் சாஃப்ட் ஸ்கில் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ண டீப் லேர்னிங்ஸ் இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல போறச்ச உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, எப்படிலாம் நீங்க ரீட் பண்ணலாம், எப்படிலாம் நீங்க எதெல்லாம் வந்துட்டு நீங்க இம்பார்ட்டன்ட்னா எப்படி அதை வந்து நீங்க கோட் பண்ணி வச்சுக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்ல இருக்கு. ஸோ நீங்க சாஃப்ட் ஸ்கில்ல முதல்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 hour ஆகுது இந்த சாஃப்ட் ஸ்கில்லோட டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க மட்டும் கிடையாது, என்ன எக்ஸாம் எழுதினாலும் தட் இஸ் யூஸ். ஒன்றும் கிடையாது, நீங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு என்ன மெட்டீரியல் வச்சிருக்கீங்களோ அதையும் இன்னும் டீப்பா லேர்ன் பண்ணுங்க. எப்படி வந்தது, ஒரு ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா நீங்க ஜஸ்ட் அதை மெமரைஸ் பண்ற பார்த்துனா இட்ஸ் வெல் அண்ட் குட். அதுவுமே வந்து ரீடிங்ல ஒரு பார்ட் தான், லேர்னிங்ல ஒரு பார்ட் தான் இந்த மெமரைஸ் அப்படிங்கிறது. அதுவுமே சாஃப்ட் ஸ்கில் உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். ஸோ அதனால நீங்க அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸை வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் அந்த டைம் ஷெட்யூல் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். யூ கேன் மேக் ஷெட்யூல். நிறைய பார்த்துருக்கேன்.
சாதெல்லாம் கட்டிட்டு வந்துட்டு அங்கேயே படுத்து எந்திரிச்சு அங்கேயே படிப்பாங்க. அவங்க எல்லாம் இப்ப நிறைய நல்ல நிலைமையில இருக்காங்க. ஹார்ட் ஒர்க் இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் ஒர்க் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க என்ன 1 year 2 years பண்றீங்க 2 hourல நீங்க ப்ரெசென்ட் பண்ண போறீங்க. அப்ப ஸ்மார்ட் ஒர்க்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்மார்ட் ஒர்க் எப்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இன்டர்வியூ நீங்க அட்டென்ட் பண்ண போகும்பொழுது அவங்க என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு நம்மளால ஆக்சுவலா கெஸ் பண்ண முடியாது. மேக்சிமம் வந்து அவங்க நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் பத்தி அதுல இருக்கிற ஸ்பெஷல்ஸ் பத்தி கேட்பாங்க அப்படின்னு நம்ம அதை வந்து நம்ம படிச்சுட்டு போவோம். அங்க வேற கேட்பாங்க, ஜென்ரல் இது கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட சாஃப்ட் ஸ்கில் பிளஸ் கம்யூனிகேஷன் சாஃப்ட் ஸ்கில்லே அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் ஆட் ஆயிடும். கம்யூனிகேஷன் ஸ்கில்னா ஏதோ இங்கிலீஷ்ல பேசுறதுன்னு நினைக்காதீங்க. நம்ம பேசுறது எப்படி அடுத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஹவ் யூ டெலிவர் யுவர் ஸ்பீச், அதுதான் கம்யூனிகேஷன். அந்த ஸ்கில்ஸ் நீங்க கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் உங்களோட இன்டர்வியூஸை நீங்க வந்து ரொம்ப நல்லா வந்து இது பண்ண முடியும், அட்டென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஹவு டு கெட் யுவர் மைண்ட் ப்ரிப்பேர்டு ஃபார் அ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட் அப்படிங்கும் போது ஜென்யூனா சொல்ல போனோம் அப்படின்னா எல்லா உண்மைகளுமே பேரண்ட்ஸ் சொல்ல முடியாது. பிகாஸ் சில பேரண்ட்ஸ் அவங்களோட மைண்ட் செட் ஓகே அப்படின்னு எடுத்துப்பாங்க. சில மைண்ட் செட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன மேம் இப்படி சொல்லிட்டீங்க, இனிமே படிக்க வேண்டாம், நம்ம ஏதாவது இவனை பத்தி இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி அடிக்கிறது சாவுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ரீட் தட் பேரண்ட்ஸ். எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சுட்டு அவனை பத்தி நெகட்டிவா உங்க பேரண்ட்ஸ் சொல்லும்போது அவனுக்கு டீச்சர்ஸ்னா இப்படிதான், நம்ம என்ன தப்பு பண்ணாலும் இப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடும் வரும். இது எல்லாத்தையுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸ்டூடெண்ட் இஸ் த ஸ்டூடெண்ட், அதுல எந்தவித டவுட்டுமே வேணாம். அவன் ஸ்டூடெண்ட் தான். அவன் காலத்துல சில விஷயங்கள் அவன் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவான். அதை நம்ம ரொம்ப பெரிய விஷயமா இருக்கேன் அவனை தனியா கூப்பிட்டு கூட நம்ம பேசலாம். அதையும் தாண்டி அவன் பண்ணும் பொழுது நம்ம அவங்க ரொம்ப பெரிய அவங்க பேரண்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கும் போது நம்ம சொல்லலாம். மற்றபடி அவனோட எஜுகேஷனல் ப்ராக்ரஸ்ல அவன் தவறும் போது நம்மளே கூப்பிட்டு அவனுக்கு ரெமிடியல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால எல்லாத்தையும் பேரண்ட் சொல்லணும் அப்படிங்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. Thank you so much, ma'am. Yeah, thank you. It was really a wonderful session. In spite of all the technical difficulties, we were able to continue. At this moment, I would like to thank Dr. Ramakrishnan sir for arranging such motivational sessions, and our resource person, Mrs. Gilbert Rani, has also done a very great job through her lecture. I guess this will be enough for us to get motivated and reach heights in our life. Thank you so much, ma'am. And we are at the end of the session. Hope to have more number of sessions with you, ma'am. And thanks for the collaboration. Thank you so much, ma'am. Thank you, ma'am. Thank you. The session ends here. Yes, ma'am. Thank you so much, ma'am. Sir is facing some technical difficulties, I guess. So let us meet in another session. This session ends here. Thank you so much, and thanks to all participants. Thank you.